गाइस अस्सलाम वालेकुम எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து நேத்து ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். காலையில இருந்து நைட் வரையும் உள்ளது சின்ன வீடியோவா காட்டியிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். காலையில ஒரு 8 மணிக்குள்ளலாம் பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்து நூடுல்ஸ்லாம் கிண்டி சாப்பிட கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம காசிமேட்டு போயிட்டோம் எல்லாரும். நேற்று எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஹாலிடேல அதனால வந்துட்டு ஃபேமிலியோடய வந்துட்டு கிளம்பிட்டோம் காசிமேட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா நிறைய மீன் இருந்துச்சு. இந்த இடம்லாம் முன்னாடி வந்துட்டு கருப்பாக தண்ணி கம்மியாக இருந்துச்சு, இப்போ நிறைய தண்ணியாக இருந்துச்சு. மீன் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. சங்கரா மீன், நண்டு, கனவா, அதுக்கப்புறம் இறால் மீன். இது வந்து தோல்பாறை சீசனுன்னு நினைக்கிறேன், அதனால் நிறைய தோல்பாறை தான் வந்துருந்துச்சு. இந்த நண்டு வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. களி நண்டு ஒரு கயிறில் கட்டி இப்படி தூக்குனாங்க. 5 இதாக இருந்துச்சு. அது 100 ரூபான்னு நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. அப்புறம் இந்த போட்டில் வரவங்கள்ட்ட நின்று நம்ம வாங்கினோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா சீப்பாக வாங்கிடலாம். அப்புறம் இந்த இறால் ஃபுல்லாக அந்த தட்டுறாங்கல்ல எல்லாமே சேர்த்து வந்து 1500 சொன்னாங்க. நல்ல லாபம் தான், வாங்கியிருக்கலாம். நாங்கள் அதுக்கு முன்னாடி இறால் வாங்கிட்டோம், அதனால் அது வாங்கலை. அப்புறம் நான் போட்டில் வந்தவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு 200 கொடுத்து இந்த தோல்பாறை மீனை வாங்கினா ஒரு 5 மீன் தந்தாங்க. சூப்பர்னு சொல்லி வாங்கிட்டு வெட்ட கொடுத்துட்டேன். ஒரு மீனுக்கு 10 ரூபா போட்டு மித்த எல்லா மீனையும் வெட்டினாங்க. அப்புறம் வந்து இந்த திருக்க மீன் 2 வாங்கினேன். இது திருக்க மீன் தான். 150 ரூபாய்க்கு 2 திருக்க மீன் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த இறால் ஃபுல்லாமே வந்துட்டு 300 ரூபா கொடுத்து வாங்கினோம். ஏழை காசுன்னு ஒரு 20 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. 320 ரூபாலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த கருவாடு ஃபுல்லாமே வந்துட்டு 150 ரூபா தான். நல்லா வந்து துண்டு கருவாடு சூப்பராக வந்துட்டு துண்டு கருவாடும் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு கருவாட்டு குழம்புலாம் வைக்கலாம்னு சொல்லி அங்கே போனால் எப்போவுமே கருவாடும் வாங்குவோம். அதனால் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து கழுவு வெட்டுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து திருக்க மீன் குழம்பு வந்துட்டு என் மாமி தான் இன்றைக்கி செய்கிறாங்க. சூப்பராக இருக்கும் அவங்க செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து வதக்கிட்டு கூடவே வந்துட்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் போட்டு நல்ல கழுவுன திருக்க மீனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் உப்பு போட்டு. நம்ம வந்துட்டு நல்லா அந்த இதில் பிரட்டி எடுக்கணும். பிரட்டிட்டு இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. குழம்பு மிளகாத்தூள் மட்டும் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மல்லித்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியாக இருக்கிறதுனால மல்லித்தூளும் இந்த மசாலா தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினோன்னு அதில் வந்துட்டு முருங்கைக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரை மூடி தேங்காய் பால் நல்லா எடுத்து ஃபுல்லாக பால் எடுத்து நம்ம இதில் ஊற்றி கொதிக்க விட்டுற வேண்டியதான். முதுகு வலி, பேக் பெயின் ரொம்ப உள்ளவங்க வந்துட்டு இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. முதுகு வலிக்கு ரொம்பவே நல்லது. நல்லா தேங்காய் பால் விட்டு ஒரு 2-3 கொதிச்சோன்னா சூப்பராக வந்துட்டு சூப் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி போல் வைங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சோன்னா சூப்பராக திருக்க மீன் குழம்பு ரெடி. இது வந்து சைட் டிஷ்க்கு வந்துட்டு இந்த இறால் வந்துட்டு செஞ்சோம்ல, அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சூப்பராக ஒரு காரசாரமாக ஒரு கிரேவி மாதிரி பண்ணோம். அது வந்து சைடில் நல்லா கொதிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கொதிக்க விட்டு திரும்பி பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு செம்ம நாஸ்தியாக இருந்துச்சு. கிச்சன் ஃபுல்லாக வந்துட்டு அங்கன பாத்திரம் வேறு வந்துட்டு எல்லா இடமும் குப்பையும் குலையமாக தான் இருந்துச்சு. இதை வேறு இனிமேல் க்ளீன் பண்ணோம். ஆனால் இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணக்கூடாது, முதல் வேலை சாப்பிடணும். டைம் வந்து இப்போ வந்து 6:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மித்த வேலையை பார்த்துக்கலாமன்னு சொல்லி தான் இந்த இறால் கிரேவி வந்து எப்போ வேகுன்னு பார்த்தா சூப்பராக வந்து தண்ணி வற்றி சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நல்ல சூப்பு மாதிரி இருக்கிற இந்த திருக்க மீன் குழம்பு சாப்பாட்டில் போட்டு கூடவே வந்துட்டு நல்ல சூப்பராக இருக்கிற வந்துட்டு இந்த இறால் கிரேவியை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. வெளியே பார்த்தா நல்லா இருட்டி போச்சு. மணி தான் 6:30 தாண்டி 7 மணி ஆயிடுச்சு. அப்புறமாடி தான் சாப்பிட்டதுக்கப்புறம் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வீடு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இதானோம், கொஞ்சம் ஃப்ரீயானோம். இது இன்றைக்கி நாளே வந்துட்டு அந்த மீனோடையே போயிடுச்சு. இப்படி தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு காசிமேட் போனால் நல்ல ஃப்ரெஷ் மீன் வாங்கி சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.